கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேவன். பிதாவாகிய தேவன் என்னென்னலாம் மனுக்குலத்துக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அவைகளெல்லாம் இந்த மனுக்குலம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து தம்முடைய ஜீவனையும் பாராமல் உங்களுக்காக தந்தவர். ஆக அவர் எல்லாவற்றையுமே ஆயத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பார். சில நேரங்களில் உங்களுடைய பாதைகளில் நீங்கள் கடந்து செல்லுகிற வாழ்க்கையில் என்ன செய்வோங்கிற திகைப்பிலேயே சென்றுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் முன்னால் நடந்த சில செயல்களை நினச்சி பாருங்களேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செய்வோம் தான் உங்கள் குடும்பமும் ஏங்கி நின்றுருக்கோம், நீங்களும் ஏங்கி நின்றுருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு இந்த வாழ்க்கை இவ்வளோ வாழ்வீங்களாங்கிறது உங்களுக்கே தெரியாது. இவ்வளவும் ஆயத்தம் பண்ணி வைத்த தேவன் தானே. இவ்வளவும் ஆயத்தம் பண்ணி வச்சவர் இனிமேலும் என்ன செய்வோம்னு திகைப்பு உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆயத்தம் பண்ணி தான் வைத்திருக்கிறார். அதே போல் ஆண்டவர் அருமையாய் அந்த சீசர்களுடைய வாழ்க்கையிலையும் பிறகு ஒரு சில தேவனுக்கு பயந்து வாழ்கிற மனிதருடைய வாழ்க்கையிலையும் எப்படியெல்லாம் முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் என்று நாம் பார்ப்போம். யோவான் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து தம்முடைய சீசர்களுக்கு தரிசனமானதிலே இது ஒரு 3வது தரிசனம் என்று இந்த யோவான் 21ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் மாத்திரமே சீசர்களோடு இருந்தார் என்று இல்லை. அவர் உயிர் தெழுந்து ஏதோ ஒரு ஆவியை போல காட்சி அளித்தார்னும் இல்லை. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 3 இடங்களில் அவர் மீண்டும் அவர்கள் மத்தியில் தரிசனமானார். அந்த இடங்கள்லாம் 1-2 இடங்கள் அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த 3வது காரியமாய் சொல்லப்பட்ட இந்த தரிசனம் அவர்களுடைய தேவைக்கு உதவுகிற கர்த்தராய் அவருடைய வேலையிலே தோற்று போயிருந்தார்கள். சீசர்கள் தங்களுடைய வேலையிலே தோற்று போயிருந்தார்கள். அந்த வேலையில் தோற்று போனவர்களாய் இருந்தவர்களுக்கு உதவி செய்கிற கர்த்தராய் அந்த வேலை முடிந்து வரும்போது அவர்கள் எவ்வளவு களைப்போடும் பசியோடும் வருவார்கள் என்பதை அறிந்து ஆயத்தப்படுத்தி வைக்கும் கர்த்தராய் அங்கே இருக்கிறார். உயிர்த்தெழுந்து வந்த பிறகும் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களும் இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருந்த எல்லாருக்கும் எல்லாமே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கும். குறைவு எங்கே வந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? நிறைவுபடுத்திடுவார். அவ்வளோ பெரிய ஆயத்தத்தோடு தான் இயேசு கிறிஸ்து செல்வார் எங்கே சென்றாலும். ஆகவே சீசர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும்போது அவ்வளோ பெரிய சந்தோஷம், அவ்வளோ பெரிய ஆனந்தம். இப்போ அவர் மரித்தார், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து அவர் மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். சில நாட்கள் ஆன போது ஆண்டவர் 2 காரியங்களில் அவர்களுக்கு தரிசனமாய் வெளிப்பட்ட போதும் அவர்களுக்கு நம்பிக்கை பெரிதாக இல்லை. அடுத்த பிழைப்புக்கு நாம் என்ன செய்வோம் என்று சொல்லி அவர்கள் மீண்டும் தங்களுடைய பழைய வாழ்க்கையாக, பேதுருவை பார்த்தால் தெரியும், மீன் பிடிக்க சென்றார். மீன் பிடிக்க சென்றால் அன்றைக்கும் எல்லாருமே அவரோட சேர்ந்து மீன் பிடிக்க போகிறாங்க. ஆனால் அங்கே வெறுமை தான். அங்கே படகுல சென்ற எத்தனையோ மனிதர்களில் ஒருவராய் இயேசு அவர்களோடு கூட சென்றார். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வெறுமை இருக்குன்னு தெரியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர். நிறைய இடங்களில் இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு ஜெபம் பண்ணுகிறதை விட்டுட்டு இதை செஞ்சிருவோம், அதை செஞ்சிருவோம், அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம்னு நிறையா போட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய யோசனைகள் எல்லாம் கடைசியாக ஒன்றும் இல்லாமல் தான் போகும். அது ஏன்னா ஜெபமே இல்லை. உங்கள் மூளைக்கு தோன்றினதை, உங்களுக்காக சிந்தனைக்கு தெரிஞ்சதை, சில காரியத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் வாடுக்கு செயல்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஜெபம் இல்லாத காரியம் ஒரு நாளும் ஜெயத்தையே தராது. அதுபோல் சீசர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தையே கேட்டு சில வேலைகளை செஞ்சு பழகிட்டாங்க சில வருஷங்களாக. அது எல்லாமே பெரிய சந்தோஷத்தை தந்தது, அவருடைய வாழ்க்கையில ஆச்சரியத்தை தந்தது. இப்போ என்னன்னா இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு வந்திருக்கிறார். இயேசு நாமத்தினால வேண்டி கேட்கலாம். ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா அது புதிய பழக்கமாக அவங்களுக்கு அது வரலை. அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தைரியமாக நின்னாங்க. பலத்த செய்கைகள் நடந்தது. உலக பிரகாரமான வேலைகள் மட்டும் நடக்கலை, உன்னத காரியங்கள் எல்லாமே பூமியில் நடந்தது. அதெல்லாம் நீங்களும் நானும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுலாம் உட்காந்துருக்கோம். இவ்வளோ பெரிய ரட்சிப்பின் அதிபதி இயேசு கிறிஸ்து, இயேசுவின் நாமத்தினால வேண்ட வேண்டியது எவ்வளோ முக்கியம்னு நினச்சி பார்த்துக்கோங்க. இவங்க மீண்டும் மீன் பிடிக்க போயிட்டாங்க. அன்னைக்கு வெறுமையான சூழ்நிலை. அந்த படகுல எத்தனையோ பேர் அந்த படகுல மீன் பிடிக்கிறவங்களா வந்திருக்காங்க.
அதில் ஒருவர் இயேசு கிறிஸ்துவும் அந்த படகுல செல்கிறார். அவங்களுக்கு அது தெரியலை. ஏன்னா அவர் தான் உயிர் தெழுந்து விட்டாரே, எங்கேயும் தரிசனம் ஆகலாம்ல. அதனால தான் மாம்சத்தில் இருந்த நாட்களை சொன்னார், நான் போகிறேன், நான் போகிறது உங்களுக்கு நல்லது. ஏன்? எந்த மூல முடுக்கிலோ இருக்கிற மனிதர்களை எல்லாம் தேற்றவும் ரட்சிக்கவும் வறுமையிலிருந்து விடுவிக்கவும் நான் இந்த உலகத்திலே மரணத்தை ருசி பார்ப்பது உங்களுக்கு நல்லது என்பதை இயேசு கிறிஸ்து அங்கே சொன்னார். இன்றைக்கு அதனால தான் நாம் முதற்கொண்டு ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி ஆண்டவருக்கு சாட்சிகளாக நிற்கிறோம். எவ்வளோ பெரிய மாபெரும் மீட்பை, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை, பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தை இந்த பூமியிலே உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து தந்திருக்கிறார். ஆகவே தான் அன்றைக்கி சீசர்கள் மத்தியில் சொன்னார், நான் இந்த மாதிரி மரணத்தை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்லது. அப்பொழுது நான் எல்லா இடங்களையும் இருப்பேன். என் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிற எல்லாருக்கும் நான் ஏற்ற விடுதலையும் எல்லாவித ஆரோக்கியத்தையும் அவர்களுக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தையும் தருகிறவராக இருப்பேன் என்று சொல்லி தான் மரணத்தை ருசி பார்த்தார். அந்த வார்த்தையெல்லாம் அன்றைக்கி சீசர்களுக்கு ஞாபகம் இல்லை. அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்து சில நாட்கள் சென்ற பிறகு அந்த படகுலே ஒரு மனிதராகத்தான் செல்கிறார். அன்னைக்கும் கேட்குறார், இன்னைக்கு ஒன்றும் இல்லையா? அவங்க பார்க்குறாங்க, அவ்வளோ நேரம் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், வலை பக்கத்தில் நீங்கள் கொஞ்சம் வளைய போடுங்க. இதில் பேசி பாருங்க. யோவான் 21ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம். வலை பக்கத்தில் வளைய போடுன்னு இப்போ சொல்லுகிறாரு. போட்டால் திரளான மீன் கிடச்சிருச்சு. இவங்ககிட்ட இப்போ படகுல செல்லும் போதே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. திரும்பி வரும்போது எவ்வளோ பசியாக இருப்பாங்க. அதை நல்லா சிந்திக்க வேண்டியிருக்குது. உயிர் தெழுந்து வந்த இயேசு கிறிஸ்து படகுலையும் இருந்தார். படகுல இருந்து கேட்டார், என்ன எதுவும் அகப்பட்டுச்சா? ஒன்றுமே அகப்படலை. நம்ம சாப்பிட்றது கூட, இப்போ படகுல பசியாக இருக்கும், நம்ம சாப்பிட்றது கூட ஒரு சில மீன் அகப்படலை. அதான் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு அடுத்த நாள் அடுத்த வேளை என்ன செய்யணும் கூட திகைப்பாயிரும். அவருடைய வார்த்தை வேணும். அது வேணுமானா நீங்கள் ஜெபிக்க வேணும். ஜெபம் இருந்தால் வார்த்தை வந்துடும் ஐயா. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த ஒரே ஒரு வார்த்தை, வலை பக்கத்தில் வலை போடுனாங்க, போட்டால் திரளான மீன் கிடச்சிருச்சு. இப்போ திருப்பி இழுத்துட்டு வரணும். அவ்வளோ வலை கிளிய மீன் இருக்குது, அதை இழுத்துட்டு வரணும். வந்தால் இங்கே பசி பயங்கரமாக இருக்கும். என்ன பண்ணனே தெரியாத திகைப்பில் அவங்க வர்றாங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கிறார். அதான் நல்லா சொல்லியிருக்கேனே முதல் வார்த்தை, உயிர் தெழுந்தவர். அவர் எங்கே வேணா இருப்பார். இவங்க படகுல இருந்து இங்கே கடலில் இருந்து கரைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அதோடைய தூரம் முதற்கொண்டு எழுதப்பட்டிருக்கு பாருங்க. 8ஆம் வசனத்தை படிங்க. மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடினார். 200 முழம்னா சில கிலோமீட்டரே உள்ள தள்ளி இருக்காங்க. அவங்க இழுத்து கொண்டு வரணும். இயேசு கிறிஸ்து அவருடைய ஒவ்வொரு அந்த வேலையினுடைய எல்லா தன்மையும் அறிந்தவர். எவ்வளவு பசியாக இருப்பாங்கன்னு அறிஞ்சு தான் இப்போ நம்ம முதல்ல வாசித்த வசனம். ஏற்கனவே ரொம்ப நேரமாக மீன் அகப்படலை, அதுக்கு வேற அவங்க ரொம்ப உடலை உழைப்பு கொடுத்து சோர்ந்து போயிருப்பாங்க. இன்னொன்று, படகுல ஆயத்தம் பண்ணதுக்கு ஒரு மீனும் கிடைக்கல. அவங்க சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிறதுக்கு ஒரு மீனும் கிடைக்கல. அப்போ இன்னும் சோர்வாக இருப்பாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? இயேசு கிறிஸ்து சொன்னபடியே மீன் கிடச்சிருச்சு. திரளான மீனை இழுத்து கொண்டு வராங்க. வந்த உடனே என்ன இருக்கும்? எதையாவது சாப்பிட மாட்டோமா, ஏதாவது கிடைக்காதான்னு தேட வேண்டியதாக இருக்கும். ஆண்டவர் அவங்களுடைய தேவைகளை அறிந்த நல்ல தகப்பனாய் 200 முழ தூரத்தில் அவங்க உள்ளே இருந்து வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் இங்கே என்ன பண்ணியிருந்தாரு? 9ஆம் வசனம். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். எப்படி இருக்கும்? என்ன பண்ண போகிறோமோன்னு 200 முழ தூரத்திலேயே அவங்க சிந்திச்சு திகச்சு போய் வரதுக்குள்ள இங்கே நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேலே மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அந்த மனம் போகும்ல, அங்கே ஒரு என்னமோ அடுப்பு எரியுதுங்க, அந்த தணல் தெரியும்ல, சந்தோஷம் தாங்க முடியல. ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தாரு. பக்கத்தில் வந்து பார்த்தா வெறுமையாக இல்லை, ஆயத்தத்தோடு இருந்தது. இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணார்? 12ஆம் வசனத்தை படிங்க. எப்படி இருக்கும்? வாருங்கள் போஜனம் பண்ணுங்க. என்னை விட்டுட்டு உலகம்தான் பெருசுன்னு பின்மாற்றத்துக்கு போயாச்சு.
இப்போ உலகத்தில் ஒன்றுமே இல்லை நின்ன அங்கேயும் உன்னை தேடி வந்து உனக்கு சொல்லிட்டேன். இப்போ எல்லாம் வச்சுருக்கேன்னு ஒன்று வர்றீங்க. ஆனாலும் என் வாழ்க்கை இப்போ நான் திரும்பி வரேன், என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, எனக்கு பசியாக இருக்கேன்னு வரீங்க. வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். கர்த்தருடைய அன்பை ருசிக்கிற வாழ்க்கை சில நேரங்களில் திகச்சு நிற்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஆண்டவர் உங்களுக்கான காரியத்தை அவர் ஆயத்தம் பண்ணி தான் வச்சிருக்கிறார். உங்களுக்காக இன்னும் ஒன்றை புதிதாக அவர் ஆயத்தம் பண்ண போகிறது இல்லை. உங்களுக்கு அது கண்ணுக்கு தெரியாதனாலே நீங்கள் திகைத்து வாடி சோர்ந்து போயிருக்கீங்க. நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டவர் எனக்கு தெரியலன்னு. ஆனால் ஆண்டவர் உங்களை அழைப்பது, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள், நான் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்கிற ஆண்டவர் தான். போஜனம் பண்ணுங்கள் என்று சொன்னார். வார்த்தை மட்டுமா சொன்னார்? அடுத்து என்ன நடக்குது? 13. அவரே எடுத்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுக்கவும் செய்தார். அவர் பெரியவர். அவரை ஒரு 2 நாளில் மறந்து போன சீசர்கள் ஒரு 15 நாள் 10 நாள் கூட மறந்து போயிட்டாங்க. அவர் இப்போ எல்லா விதத்துலையும் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கிறாரு. இப்போ என்னன்னா, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள்ட்டாரு. யார் போய் அதை எடுப்பா? ஒரு மாறு நடுக்கத்தில் இருக்காங்க. இயேசு கிறிஸ்து அதையும் அறிந்த தேவன் அவரே தம்முடைய கரங்களினால் என்னானார்? எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். அன்புள்ளம் கொண்டவருங்க. அரவணைப்பதில் அவரை மாதிரி முடியாது. அவர் நம்ம மேலே நேசம் வச்சிட்டார்னா அந்த நேசம் எவ்வளோ பெருசுன்னு தெரியுமா? அது மனிதர்களாலலாம் உணரவும் முடியாது. அந்த நேசத்தை எந்த தண்ணீரும் வெள்ளங்களாலும் தணிக்க முடியாது. மரணமே நடுகிறதா இருந்தாலும் இயேசு நம்மளை நேசிக்கிற நேசம் தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அது பயங்கரமாக இருக்கும். அது எதையுமே விரும்பாது. அந்த அளவுக்கு அவருடைய நேசம் அவ்வளோ பெருசு. எத்தனை பக்தர்கள் பாடியிருக்காங்க. அதுலேயும் ஒரு பக்தர் பாடினார், உங்கள் நேசம் பெரியது, இயேசுவின் நேசம் பெரியது, அது அளவிட முடியாதது, அது ஆரவாரம் இல்லாதது. அது சும்மா ஆகும்லாம் இருக்காது. சரியான நேரத்தில் உதவி செய்யும் நேசம். உண்மையான இக்கட்டான நேரத்தில் உதவி செய்கிற நேசம். இவர்கள் சுயம் ஒன்றுமே இல்லைன்னு ஆண்டவர் நிரூபிக்க தான் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். கண்ணார பார்த்தார்கள். ஆண்டவரே எடுத்து அவர்களுக்கு கொடுத்தாரு. புசித்து திருப்தி அடைந்தார்கள். இதெல்லாம் முடிச்சா பிறகுதான் அவர்களை ஆயத்தம் பண்ணின வேலைக்கும் ஆண்டவர் அழைச்சார். பேதுருவையோ யோவானையோ எல்லாரையும் அவர் அழைச்சார். இதுக்கு அடுத்து தெரியும், பேதுருவே நீ என்னில் அன்பாக இருக்கிறாயா? இயேசு திரும்பி உயிர்த்தெழுந்து வந்தும் தன்னுடைய அன்பை நிரூபித்து தான் நீ அன்பாக இருக்காயான்னு கேட்டார். இன்னைக்கு இதே சபையில் இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்கு ஆண்டவர் இடைப்படுகிற ஒரு வார்த்தையாக இருக்குமானால் அந்த வார்த்தையை நீங்கள் பிடிங்க. உங்களுக்காக இன்னைக்கு வரைக்கும் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்ச கர்த்தர் இனிமேலும் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் அல்ல, ஆயத்தம் பண்ணியே வச்சிருக்கிறாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருப்பேன்னு நினச்ச வாழ்க்கை இன்றைக்கும் நீங்கள் நான் எப்படி இருப்பேன்னு நினச்சாலும், ஆனால் அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் நினச்ச கவலை கண்ணீர் இன்னைக்கு உங்களுக்கு இல்லை. இவ்வளோ ஆயத்தம் பண்ணவர் இனிமேலும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனால் இவ்வளவும் ஆயத்தம் பண்ணவர் உங்கள்கிட்ட கேட்கறது, என்னில் அன்பாக இருக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? உனக்காக நான் மாம்சத்திலையும் வந்தேன், உனக்காக நான் மரித்து உயிர்த்தெழுந்து வந்தேன், உனக்காக நான் மாம்சத்தில் இருக்கும்போதும் உணவு தண்ணீரை கொடுத்தேன், உனக்காக உயிர்த்தெழுந்து வந்தும் உணவு தண்ணீரையே நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். என்றும் தாகமாக இராத ஜீவ தண்ணீரையும், நீ மரித்தாலும் மரணத்தை காணாதபடி நித்திய ஜீவனை பெறக்கூடிய நித்திய அப்பத்தை நான் உனக்கு தர ஆயத்தமாக இருக்கிறேன். இன்னும் ஆவி ஆத்மாவில் இந்த நாளையும் உயிர்த்தெழுந்து எழும்புவாயா? என்னை நேசிக்கிறாயானா உன் சுயத்தை விடு. வார்த்தைக்கு விரோதமான திட்டங்களை போடாதீங்க. வார்த்தைக்கு விரோதமான திட்டம் என்னது? இப்படி சொன்னால் எப்படி நடக்கும், நம்ம இப்படி நடந்தால் அப்படி நடக்கும். திட்டம் போடாதீங்கப்பா. திட்டங்கள் தருபவர்கிட்ட கொடுங்க. எல்லா திட்டமும் தோற்று போய் பசிக்கு உணவுக்கு கூட என்ன பண்ணுவோன்னு இருந்த சீசர்கள்கிட்ட தான் ஆண்டவர் திட்டம் சொன்னார். சொன்ன திட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சாங்களே, கொடுத்ததை வாங்கி சாப்பிட்டாங்கல்ல. வாங்கி சாப்பிட்டது உணவு மட்டும் இல்லைங்க, நீ என்னை நேசிக்கிறாயான்னு அடுத்து கேட்டாரே, என் மேலே அன்பாக இருக்கிறாயான்னு கேட்டாரே.
அந்த பேதுரு 2 முறை எப்பொழுதும் போல ஆர்வத்தில் சொன்ன பிறகு 3ஆம் முறை சுயத்தை ஒட்டச்சார்ல, ஐயா நான் நேசிக்கிறேன்னு சொல்லுவேன். அது எவ்வளோ தீவிரமாக சொல்லணும் அவ்வளோ தூரம் விட்டுருவேன். அது உமக்கு வெளிச்சையா. என் ஆயுள் முடிய வர, என் ஜீவன் பிரியும் வர, என் சுவாசம் ஒளியும் வர நான் உம்மையே நேசிக்கணும், உம்மையே நான் ஆராதிக்கணும், உமக்குள்ளேயே வாழணும். அதை நீங்க தான் எனக்கு தரணும்னு கொடுத்தான். ஆண்டவர் அப்போ ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார்ல, அவன் எதிர்பார்க்காத ஒரு ஆயத்தம். என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக. உங்களை நம்பி உங்கள் குடும்பத்தில் எத்தனையோ பேர் வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாதவங்க, என் அண்ணன், என் சித்தப்பா, என் மாமா, மச்சானு உங்கள் மேலே உயிரா பாசமாக இருக்கிறாங்க. நீங்கள் வாங்கிட்டு போகிற பொருளையும் நீங்கள் காட்டுற அன்புலையும் அகமகிழ்கிறாங்க. அவங்களுக்கு இந்த உலகத்தை தாண்டி ஒரு பரிசுத்த ராஜ்யம் இருக்குது, பரலோகம் இருக்குங்கிறது உங்கள் வழியாக தெரிகிற அன்பு வெளியில் வந்துருச்சா? இல்லை உங்கள் கையிலேருந்து வர்ற உணவும் உங்கள் அன்புமே போய்கிட்டு இருக்குதா? மெய்யான அன்பை பேதுருவுக்கு இயேசு அன்னைக்கு கொடுத்தாருங்க. அந்த மெய்யான அன்பை இன்று நீங்கள் உங்கள் சொந்தங்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இவ்வளவு ஆயத்தம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நம்பி குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆயத்தம் பண்ணிட்டு தாங்க சொல்கிறாரு. உணவு உடை மட்டுமே ஆயத்தம் பண்ணுகிற கத்தர்னு நினைக்காதீங்க. நீங்கள் அந்த ராஜ்யத்தில் எந்த தோல்வியும் இல்லாமல் எல்லா பரிசும் பெற உங்களை ஆயத்தம் பண்ணி நடத்துகிற கத்தராக இருக்கிறாரு. உங்கள் குடும்பங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய வாயின் வார்த்தையினாலையும் உங்களுடைய முழங்காலையும் உங்களுடைய ஜபத்தினாலையும் கொண்டு வர வல்லவரை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு தான் நீ வேண்டு, நீ கேளு, நீ நட, நான் உனக்கு பலம் தரேன்னு சொல்லி நிற்கிறாரு. ஆனால் அவர் மேலே ஒரு நம்பிக்கை வர மாட்டேங்கல. அவர்கிட்ட உணவு வேணும், அவர்கிட்ட உடை வேணும், அவர்கிட்ட நல்ல பேர் வேணும், அவர்கிட்ட புகழ் வேணும். எத்தனை பேரை பேரை கெடுத்துட்டு வர மறுபடியும் உன பேரோட வாழ வைக்கிறாரு. அவருக்காக ஒரு நாள் உன் மாம்சத்தை கொடுக்குறியா? கெட்டு போன ஒன்னையே இவ்வளோ நடத்துறாரு. கெட்டு போகாமல் அவர்கிட்ட கொடுத்தா இன்னும் எவ்வளோ நடத்த மாட்டாரு? கெட்டு போன ஒன்னையே நல்லவன் வல்லவன் சொல்ல வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் நல்லவர் வல்லவன் ஓவாயினால் நீ சொன்னா இன்னும் எவ்வளோ வல்லமையாக வெளிப்பட மாட்டார். ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காருங்க. உணவு, உடை, இருப்பிடம் இவைகளை காட்டிலும் உங்களுக்கு மேலான ராஜ்யத்தையும் மேலான திட்டங்களையும் அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ஜெப கூட்டத்துக்கு என்ன போராட்டத்தில் என்ன ஒரு தோல்வியில் நீங்கள் இன்னைக்கு வந்திருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்குற போராட்டம் உங்களை ஒன்றுமே செய்யாது. நீங்கள் நினைக்கிற தோல்வி உங்களுக்கு வரப்போகிறதும் கிடையாது. நீங்கள் தோற்று போகாமல் இருக்க உங்களை நித்திய ராஜ்யத்தில் நிப்பாட்டுறதுக்கே வார்த்தையவே இறக்குனவர், இவ்வளவு ஆயத்தம் பண்ணி உங்களை அழைச்சிருக்கிறவர். ஆயத்தத்தை பாருங்க. அதனால தான் வசனம் சொல்லுது. எப்படி சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி பாருங்களேன், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுமே. ராஜ்யத்தை மறந்தார்கள் சீசர்கள். அதனால தான் ஆண்டவர் போய் ஞாபகப்படுத்தினாரு. ஞாபகப்படுத்தி பலம் கொடுத்த உடனே பலனில் ராஜ்யத்துக்காகவே நின்னாங்க. நீங்கள் எதில் நிற்கிறீங்க? ஆயத்தமாங்க. ஒருவேளை இன்னைக்கு உணவு கூட இருப்படம் தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குண்ணா, இதையே சிந்திச்சு எங்கள் வாழ்க்கை ஓடுதுண்ணா, எல்லாம் ஆயத்தம் பண்ணி உங்கள் கையிலேயே கொடுக்குறாருங்க. அன்னைக்கு சீசர்களுக்கு உணவு ஆயத்தம் பண்ணி இந்த எடுத்துக்கோன்னு அவர் எடுத்து கொடுத்தார்ல. அவர் கரம் எப்படி கொடுக்கும் தெரியுமா? அள்ளி கொடுக்குற கரம். இந்த போதுமாங்கிற அளவுக்கு கேட்டு கொடுக்குற கரம் இல்லை. அவங்க பார்த்து ஆண்டவரே போதும், தேவைக்கு மிஞ்சி தான் இருக்குது, நாங்கள் கொஞ்சம் கொடுப்பீரான்னு நினச்சோம், ஆனால் நீ கொடுத்தது எங்களுக்கு தேவைக்கு மிஞ்சி இருக்குது அப்படின்னு அவங்கள சொல்ல வைக்கிற கர்த்தர். அப்படித்தானே வனாந்தரத்தில் 3 நாளாக அவரை நம்பி எல்லா மக்களும் உட்கார்ந்துருந்தப்போ வெறும் ஒரு சிறுவன்ட்ட இருந்த 5 அப்பத்தையும் 2 துண்டு மீனையும் வாங்கி இந்த ஜனங்க போகிற வழியில் சோர்ந்து போயிடக்கூடாதுன்ட்டு அவர்களுக்கு ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு. அவங்க தானே சொன்னாங்க மீதம் 12 கூட இருக்குன்னு. எப்படிப்பட்ட ஆண்டவர், இவ்வளவு நிறைவாக தருகிற ஆண்டவருங்க. இதெல்லாம் சிந்திக்கவே உங்களுக்கு நேரம் இல்லைல்ல. ஏதோ இன்னைக்கு வண்டி ஓடுது, நாளைக்கு எப்படி ஓடும், நாளை கழிச்சு எப்படி ஓடும், இப்படியே தானே உங்கள் வாழ்க்கையை நினைக்கிறீங்க. இல்லைங்க, போதுமானது இருக்குன்னு சொல்ல வைக்கிறவர். எங்கள் உலகத்தில் எத்தனை ஆண்டுடைய பிள்ளைகளை ரட்சித்து இன்னைக்கு எவ்வளோ பாடலை பாட வச்சிருக்காரு. அந்த பாடலை முக்கியமான பாடல்களாக என்னென்ன? போதும், நீங்கள் போதும், நீங்கள் போதும் ஏசப்பா, உங்கள் சமூகம் எங்களுக்கு எல்லா நிறைவையும் தருதுப்பா. எத்தனை இன்பம் உங்கள் சமூகம், தேனிலும் இனிமை.
அவ்வளோ தூரம் எங்களுக்கு தரீங்க ஏசப்பா, நீங்கள் போதும் ஏசப்பா, போதுமானவர் நீங்கள் தான் ஏசப்பா, இந்த இயேசு எனக்கு என்றென்றும் போதுமானவர், அவர் எனக்கு என்னைக்கு நல்லவர். இப்படி ஆதி காலம் தொடங்கி இந்த காலம் வரைக்கும் பாட வைக்கிறார்ல, நீங்கள் எங்களுக்கு போதுமானவர்னு. ஏன்னா அவங்க நிறைவை கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்க நிறைவானவர்கிட்ட நெருங்கிட்டாங்க, அதனால் நிறைவு இருக்குன்னு நினச்சி படிச்சிட்டாங்க, வாழ்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி எதை தேடி வந்தாலும் நிறைவானவர் உங்களோட தான் இருக்கிறார். உங்களுக்கானதையும் கையில் வச்சுக்கிட்டு, அப்பா இதுக்கே நான் தேடாத, உனக்கு இன்னும் உன் காலம் கடக்கிற வரைக்கும் நான் வச்சுருக்கிறேன். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து கொடுத்தவர் நிறுத்திறேன்னு மட்டும் நினைக்காத. உலகமே வறண்டாலும் உங்களை நான் பட்டினி போட மாட்டேன்னு சொல்லி வாக்கு தத்தம் பண்ணினவர் நிறைவேற்றாமல் இருப்பாரோ? அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? அவர் வசனத்தை நிறைவேற்றாது இருப்பாரோ? அவர் மனமாற ஒரு மனுஷன் நினச்சிட்டிங்களா? ஆனால் அவர் சொன்ன வார்த்தையில் நீங்களும் நிலையாக நின்று பாருங்களேன். இன்னும் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள், அதுதான் இதை எழுதப்பட்டிருக்கு. யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். என் உணவு கூட இருப்பிடம் தான் பெருசாக இருக்குமானா அதையே இயேசு கிறிஸ்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உங்களுக்கு அழியாத வாடாத நித்திய ராஜ்யத்தில் நிறைய வாசஸ்தலங்கள் அங்கே இருக்குதான். அதில் அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கான வாசஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு இல்லை, ஆயத்தம் பண்ணியிருப்பார். ஏன்னா அவர் வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் பூமியில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இன்னும் அதே பழைய வாழ்க்கையில் தான் இருக்கிறீங்க. ஆயத்தம் பண்ணின வாழ்க்கைக்கு வாங்க, ஆயத்தம் பண்ணினதை நோக்கி வேண்டுங்க. உங்களுக்காக மாத்திரம் இல்லை, உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாருக்காகவும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அநேக வாசஸ்தலங்களில் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பங்களுக்காகவும் ஒரு வாசஸ்தலம் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே அழைக்கிறார். இவ்வளவு பெரிய அழைப்பை பெற்ற ஜனம் நீங்கள் எவ்வளவு தூரமாய் ஆண்டவர்கிட்ட வேண்டணும், எப்படியாக உங்களுடைய விண்ணப்பம் இருக்க வேண்டும் என்பதை நினைத்து சுயத்தை மாத்திரம் உடைத்து ஆண்டவர்கிட்ட வேண்டுங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவர்களையும் ரட்சித்து அந்த ராஜ்யம் வருகிற வரைக்கும் உங்களை காத்துக்கொண்டு உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலத்திலே உங்களை நிறுத்தவும் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.